கஷ்டங்கள் போக்கும் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமியின் ஜீவ சமாதி. வாழும் காலத்தில் மட்டுமல்லாமல் முக்தி அடைந்த பிறகும் மக்களின் கஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை அருள்பவர்கள் சித்தர்கள். தவபூமியான பழனிமலையில் சித்தர்களுக்கு பஞ்சமில்லை. சித்தர் போகரின் ஜீவ சமாதியும் அங்கு உள்ளது. பழனிக்கு அருகே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கணக்கன்பட்டி. அந்த ஊரை சேர்ந்த அழுக்கு மூட்டை சித்தர் எனப்படும் ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனி சுவாமி சுவாமிகளின் புகழ் இன்று அகிலம் முழுவதும் பரவியுள்ளது. அதற்கு காரணம் வாழும்போதே அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஜீவ சமாதியான பிறகும் தொடர்வதுதான். எப்பொழுதும் தோளில் ஓர் அழுக்கு மூட்டையுடன் அலைந்ததால் அழுக்கு மூட்டை சித்தர் என்ற பெயர் பழனி சுவாமி சுவாமிகளுக்கு ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டது. பக்தர்களின் பாவ சுமையைதான் அழுக்கு மூட்டையாக சுமந்து கொண்டிருந்தார். அந்த அழுக்கு மூட்டையை யாரும் தொடக்கூட அனுமதிக்க மாட்டார். அவரிடம் திட்டு வாங்கியவர்கள் பலர் இன்று உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். பொதுவாக அவரை தரிசிக்க வருபவர்களை சுடும் பாறையில் படுக்க வைப்பார், மரங்களை சுற்றி வர சொல்வார், கல்லை புரட்டி போட சொல்வார். பக்தர்களின் பாவங்களை கர்ம வினைகளை போக்கவே இந்த வேலைகளை தருவார். சுவாமியின் ஜீவ சமாதியில் நல்ல அதிர்வலைகளை உணரலாம். அங்கு சென்று வழிபட்டு வந்தால் கடன் தொல்லை விலகுகிறது, திருமணவரம், குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது, நோய் நொடிகள் நீங்குகிறது, சகலவிதமான கஷ்டங்களும் காணாமல் போகிறது. இவையெல்லாம் சித்தரின் ஜீவ சமாதிக்கு சென்று வந்த பக்தர்கள் கூறும் சத்தியமான வார்த்தைகள். சுவாமியின் தீவிர பக்தையான திருச்சியை சேர்ந்த பெண்மணி ஒருவர் கூறும்போது, கொரோனா சமயத்தில்தான் கணக்கன்பட்டி சுவாமியின் ஜீவ சமாதிக்கு செல்லும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அங்கு வேண்டிக் கொண்ட பிறகு மிகப்பெரிய தடை ஒன்று விலகியது. என் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார். தன்னை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிட்டதில்லை. அவர்களுடன் இருப்பதை ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தி விடுவார். எங்கள் வீட்டில் உள்ள அவரது சிலையில் 1 மாத காலத்திற்கு மேல் வெட்டுக்கிளி ஒன்று காணப்பட்டது. அது எங்கிருந்து எப்படி வந்தது என்று தெரியவில்லை. கணக்கன்பட்டி சித்தரே வெட்டுக்கிளி உருவில் வந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் என்று நம்புகிறோம். ஒரு சமயம் எங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றிய தீபத்தில் கூட காட்சி தந்தார். இன்று என் மகனும் மகளும் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு மூட்டை சுவாமியின் பரிபூரண அருளே காரணம் என்கிறார். இவரைப் போல் மூட்டை சுவாமியால் பலனடைந்த பக்தர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. வீடுகளில் மட்டுமல்லாமல் பெட்டிக்கடை முதல் பெரிய வியாபார தலங்கள் வரை கணக்கன்பட்டி மூட்டை சுவாமியின் போட்டோவை மாட்டியோ சிறிய சிலையை வைத்தோ வழிபட்டு வருவதை பார்க்கலாம். அதனால் ஏராளமான நற்பலன் ஏற்படுகிறது என்பது அவர்களின் நம்பிக்கை. சில இடங்களில் இவருக்கு கோயில் கட்டி இஷ்ட தெய்வமாகவே வழிபட்டு வருகிறார்கள். அறந்தாங்கி தாலுகாவில் உள்ள கீழ்குடி கிராமத்தை சேர்ந்த பூமதி என்பவர் 7 அடி உயரம் வரையில் கணக்கன்பட்டி சுவாமியின் களிமண் சிலைகளை 1000 கணக்கில் செய்து கொடுத்துள்ளார். மூட்டை சுவாமிகள் கல்லில் அமர்ந்திருக்கும் சிலைகளை தான் பக்தர்கள் அதிகளவில் விரும்புகின்றனர். இன்று பல பேர் அவரிடம் நேரடியாக சென்று சிலைகளை வாங்கி செல்கின்றனர். கணக்கன்பட்டி சித்தரின் தரிசனத்திற்காக அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் என பலதரப்பட்டவர்களும் காத்திருந்தது உண்டு. அவர்களையும் சாதாரண பக்தர்களைப் போலவே நடத்தியிருக்கிறார். அவரிடம் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், ஏழை, பணக்காரர், ஜாதி, மதம், இனம் என எந்த பாகுபாடும் எப்பொழுதும் இருந்ததில்லை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் மதியம் 12 மணி மற்றும் நள்ளிரவு 12 மணிக்கு கணக்கன்பட்டி சித்தர் கோயிலில் முக்கிய பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அவர் ஜீவசமாதி அடைந்த புனர்பூச நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த வருடம் ஓம் ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்தம் பழனி சுவாமி சுவாமிகளின் 11ஆம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா அவரது ஜீவ சமாதியில் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை 3 மணிக்கு தொடங்கி
நாள் முழுவதும் பல்வேறு உற்சவங்களுடன் நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு 8/3/2025 சனிக்கிழமை காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட உள்ளது. அந்த 2 நாட்களும் சிறப்பு அன்னதானமும் உண்டு. குலதெய்வம் இல்லாதவர்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரே குலதெய்வம்.